ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார் பங்க்கில் தான் வந்திருக்கோம். கார் சும்மா வெறித்தனமாக நிற்கிது. அடிக்கடி குரல் மட்டும் மாதிரி இது. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் லைக் நிறைய கேட்குறேன், ஆனால் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்மள்ட்ட நிறைய கேம் இருக்குது. அந்த ஒரு கேமுக்கும் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் வேணும். அந்த கேம் ப்ளே பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸ்டார்ட். கிளாசிக் இது ஒரு கிளாசிக் ட்ரிஃப்ட்டு நம்மளுக்குலாம் அடிக்க தெரியாது. இதில் வந்து கிளாசிக் ட்ரிஃப்ட்டு பார்ப்போம். ஓகே, ரெடியா? சொல்கிறேன்னா கோ. ஓகேங்க, உண்மையாக சூப்பராகவே இருக்குது. உள்ள இது ஸ்பீடாக மட்டும் ஓடணும். நிறுத்தி போகணும். தெரியுங்க வரேன், எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓட மாட்டேங்குது. நம்ம ஏன் ஸ்பீடாக மட்டும் இதெல்லாம் நம்மளுக்கு ட்ரிஃப்ட் அடிக்கிறோமா? அதுவும் செம்மையாக ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு வரேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நானும் ட்ரிஃப்ட் அடிக்கிறேன்ட்டு. சூப்பருங்க, சரியான டிஸ்டன்ஸு. எனக்கு நிறைய தட்டி இடிப்பேன், ஆனால் இந்த தடவை 2 தாட்டி இடிச்சிட்டேன். அதுக்குன்னு இடிக்காமல் ஓட்டணும்னா சொல்ல முடியாது. ஸ்லோவாக ஓட்டினா அப்படியே ஓட்டிடுவாங்க. அங்கே வருங்க போய் குத்துச்சு போகிறேன். ரீஸ்டார்ட் கொடுத்து நம்ம ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு காசு ஏற்றிட்டே போகலாம். காசு அழகாக ஏறுதுங்க. சரி, ஓகே. எனக்கு இந்த கால கேமில் வந்து காசு ஏறுறது கூட பிரச்சனை இல்லை, கார்டு ஏறணும். ஓகேங்க. ஏய் சூப்பர்ரா. சரிங்க, லைட்டாக நம்ம உழைச்சி ஓட்டுவோம். ஓகே, ட்ரிஃப்ட்டு ஃபுல்லாக வள அவ்வளவுதாங்க. என்னடா இது இப்படி போய்ட்டுருக்கு? ட்ரிஃப்ட் அடிச்சு 180 190. சரி, 60 தாண்டாது வண்டி. ஏன்னா அந்த ட்ரிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 60 ஃபஸ்ட் இதில் தாங்க ஓட்டிகிட்டு போகணும். அதனால தான் சொல்கிறாங்க 60 தாண்டாதுன்ட்டு. நானும் டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ணிட்டேன், 60 தாண்ட முடியுது. செம்மையாக பிடிக்காமல் தடவை ஓட்டிட்டு வந்தாச்சு. 15,000 16,095 ரூபா. செம்மையாக இருக்குங்க இந்த கார் கேமு. இன்னொரு ரவுண்டு போய்ட்டு இதோட க்ளோஸ் பண்ணிப்போம். நம்மள்ட்ட இன்னொன்று கேம் இருக்கணும். அப்படி காமிச்சு அப்படியே சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும் எப்படி இருந்தால் தான் கேட்பேன். ரொம்ப இல்லை கேட்குறேன், அதை மட்டும் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த கேம் சொல்கிறீங்களோ நான் அந்த கேமை கேட்குவேன். ஆனால் எனக்கு இதில் இன்டீரியர் பார்த்து ட்ரிஃப்ட் அடிக்கிறது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னு பாருங்கள், கார் தெரிய மாட்டேங்குது. ட்ரிஃப்ட்டு எப்படி ஆடுது? இதே அவுட்டீரியர் வந்தோன்னா நல்லா தெரியுது காரு. அதனால் நம்ம ட்ரிஃப்ட் அழகாக அடிக்கலாம். இந்த தடவை நான் இடிக்காமல் போயிட்டேன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் 500 லைக்ஸ் போடணும். இந்த தடவை நான் இடிக்காமல் போனால் 500 லைக் போடுவேன். இல்லாட்டி அந்த வீடியோக்குள்ளே லைக் போடுங்க. இடிக்காமல் போனோம்னா போய்ட்டுருக்கேன். ஆனால் போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. ஆக்சிலேட்டர் விட்டு தான் எடுக்கணும்னு பார்த்தா ஒரு தடி விட்டுட்டேன். அப்பா சூப்பராக இருக்குங்க. இடிக்காமல் வந்தாச்சு. ஒரு 500 லைக் ப்ளீஸ். ஓகே, அப்படியே மேலே வந்துடுவாங்க. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா காசு ஏறுது 18,589 ரூபா இருக்குங்க. இப்போ நம்மள்கிட்ட அன்லாக்டு கார்ஸ் வித் பண்டில் நிறைய கார்ஸ்லாம் இருக்கும். சரிங்க, பார்ப்போம் கார்ஸ் எப்படி இருக்குங்க. ஸ்பீடாக சொல்கிறேன். இருங்க சரி, இதோ இருக்குங்க. அப்படிங்க, இதில் வந்து ஓரளவுக்கு கீழே அடிக்காது. இது ஓரளவுக்கு கீழே இறங்கிருக்கு. இது ஓரளவுக்கு கீழே இறங்கிருக்கு. இது 26,000 சம்பாதிச்சா எடுக்கலாம். இதில் அப்பா அடியில் கொஞ்சம் இறங்கிருக்கு. இது கொஞ்சம் தூக்கிட்டு தான் இருக்குது. இதாங்க செம்மையாக இருக்குங்க அந்த காரு. ஓகே, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எப்பா இந்த கார் தாங்க எதிர்பார்த்தேன். மேலே 2 சைலன்சரு, டயர் ரெண்டும் அப்படி விசிபிலிட்டி ஆகுது.
சூப்பராக இருக்கும். ஈவெண்ட் பண்ணுறது இதனால் நம்ம வாங்க முடியாது. இது வந்து ஓப்பன் ஐஸ், கண்ணு மூடி ரொம்பலாம் சூப்பராக கொடுக்குறாங்கப்பா ரொம்ப கேப்பெல்லாம். ஓகே, இதனால தான் இருக்குது. எல்லா கண்ணுமே இதில் சூப்பராக இருக்குங்க. இது சூப்பராக இருக்குங்கன்னா சூப்பராக வந்து நிற்கிது. ஏப்பா சூப்பராக இருக்குங்க அந்த கார். சூப்பராக சி வண்டியில் போகும். ஓகேங்க, இந்த கார்லாம் நல்லா தான் இருக்குது. என்னடா இது அடியில் தேய்ச்சிட்டு போகும். பிரேக் அடித்தா அடியில் தேய்க்கிற மாதிரி இருக்குது. இருங்க, டிக்கு வந்துடுறேன். பாருங்க, செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக. அடுத்து இங்கே பாருங்க, பிஎம்டபிள்யூவாக இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு இது பிஎம்டபிள்யூ தான். அது முன்னாடி இந்த ரிம்மை பார்த்தாலும் பிஎம்டபிள்யூ கண்டுபிடிச்சிக்கலாங்க. ஓரளவுக்கு தான் கீழே இறக்கியிருக்காங்க பிஎம்டபிள்யூவில். இது என்ன காருங்க அது? இது இன்ஜினும் இருக்குது, பின்னாடி இந்த மாதிரிலாம் நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கு. ஆனால் காரு கீழே லைட்டாக இறங்கிருக்கு தான், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும். இது நாங்கள் இது கீழே தட்டிகிட்ருக்கு. ப்ரிஷ் வச்சுருக்காங்களா? கீழே தட்டினாங்கிட்டு அது என்ன காருன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி தான். இது அதோட கொஞ்சம் தூக்கி தான் இருக்குது. இது ஓகே தான், இது எப்பயும் போல தான் இருக்குது. வேறு இருங்க முன்னாடி என்னங்க இது காரு? இங்கே பாருங்க, இது கூட பரவாயில்ல. இது என்ன அது இவ்வளோ தூரம் வச்சுருக்கு? இது பரவாயில்ல. இது என்னங்க இது விட்டா ரோடை தேய்ச்சிட்டு போக முடியுது. பரவாயில்ல, ஓகேங்க. இதாங்க ஓப்பன் ஆகிடுச்சு நியூ மாடலு. ரொம்பலாம் போட்டு தரமாக பேகு ஸ்பாயிலரை பாருங்க, நீட்டிகிட்டு இருக்கு. நான் அட்டாச் மாதிரி எல்லாம் அட்டாச்சே பண்ணிடுவாங்க காரில். ஃபுல் போடுற இடம் எல்லாமே டிஸ்பிளே பிளேட்டு. பிரேக் அடித்தா கீழே மட்டார் தெரியும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பிரேக் அடித்தா கீழே மட்டார்னு தெரியும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள், என்னதுங்க இது? இதுவும் அதேமாரி தான் இருக்குது. என்னோட கார் இது? இந்த கார் பேர்லாம் தெரியாது. பிஎம்டபிள்யூ தெரிஞ்சிச்சு, சூப்பராக தெரிஞ்சிச்சு. வேறு கார் பேர்லாம் தெரியாது. ஓகே, இந்த காரம் அதேமாரி தான் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் தேய்ச்சிட்டு மட்டைக்கு கிடக்குங்க டயர்லாம். இது கீழே தேய்ச்சி தாங்க இருக்கு. இந்த பாருங்களேன், கீழே தாங்க தேய்ச்சிட்ருக்கு. அப்பா, கீழே தாங்க தேய்ச்சிட்ருக்குது. பிரேக் அடித்தா உடச்சிட்டு போயிடுமா நான்? இது நம்ம வாங்குகிறோம், இது கீழே செய்தா இல்லையான்னு பார்க்குறோம். அதுக்கு நம்மள்ட்ட லைக் வேணும், சப்ஸ்கிரைப் வேணுங்க. என்னங்க இது கீழே தேய்ச்சிட்டு போனால் என்னங்க இது? கயிறு மாரி கட்டி வச்சுருக்கோம், ஒரு வேளை ஏற்றுக்குள்ளே வச்சுக்கலாமோ தெரில. இது நல்லா இருக்குது. இது அதே மாதிரி தான் இருக்குது. இது கீழே தேய்ச்சிட்ருக்குப்பா. இது கீழே கொஞ்சம் தூக்கி இருக்குது. இது தூக்கி தான் இருக்குது. இது அன்லிமிட்டட் தூக்கிட்டு இருக்குது. இது நார்மல் கார் தான். இது கொஞ்சம் இறக்கிருக்கு, பிரேக் அடிச்சு அடிக்கிற மாதிரி ரேஸ் கார் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஓகே, தரைக்கும் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு மேலே இருக்குது. இது நம்ம நார்மல் தான். இது தரைக்கும் 1 இன்ச்சு மேலே இருக்குது. இது 2 இன்ச்சு 3 இன்ச்சு இருக்கும். இதுதான் அதே மாதிரி 2 இன்ச்சு 3 இன்ச்சு. இது 1 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு தான் இருக்கும். பிரேக் அடித்தா முட்டிருக்கும் பறக்கும். இது தரையில் தான் கிடக்கா இல்லை 2 இன்ச்சு இருக்குது. சரிங்க, இதுக்கப்புறம் கார் வேறு எதுவும் இல்லைன்னு. ஆனால் வந்த காரே தான் வராமல் இருக்குது எனக்கு. பாருங்களேன், வந்த காரே வந்துட்டுருக்கு. இது நம்ம கார், எப்போவுமே நம்ம காரை எடுத்துக்க முடியுமா? இது 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 இந்த காரம் வாங்கிடுமாங்க, பிளேயில் தான் இருக்குது. க்ளியர் பண்ணிருக்கேன் ஒரு தாட்டி வேணாங்க. ஏன் இந்த காருங்க, இந்த கார் இல்லை, இதுதான் சூப்பராக. இது இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் போகணும். இதுதான் இல்லை, இதுதாங்க சூப்பரா. இது சூப்பராக, இது ஓப்பன். இது இருக்குப்பா சூப்பராக வேணாம், எப்படியாவது வாங்கினேன். 84,000 ஹேக்கடு போட்டு அப்படியே வாங்கிடுறேங்க, கவலைப்படாதீங்க. சரிங்க, அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன கேம் இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸிமிலேட்டர் இந்தோனேஷியா இருக்குது, அதை நான் வீடியோ போட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங் ஏபிகே இருக்குது, அதையும் வீடியோ போட்டேன். டிரைவிங் ஏபிகே அதையும் வீடியோ போட்டேன். இந்த கார் செலர் சிமுலேஷனுக்கு எனக்கு ஒரு 2K லைக்கு, ஒரு 20 சப்ஸ்கிரைப்
கிராக் ஸ்ட்ரீட் வாங்கணும்னா ஒரு 3K லைக்கு 40 சப்ஸ்கிரைபு. ட்ரிஃப்ட் உங்கள்கிட்ட விளாட ஆரம்பிச்சிட்டேன். நிட்ரோ நேஷ்னல் வேணுன்னா ஒரு 3K லைக்கு 50 சப்ஸ்கிரைபு. எஸ்எஸ்ஆர் வேணும்னா ஒரு 50 சப்ஸ்கிரைபு 4K லைக்கு. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான கேம். ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னதை ப்ளீஸ் சரிங்க. சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த கேம் விளாட்ணுன்னா நீங்கள் அவ்வளோ சப்ஸ்கிரைப் கொடுத்தா நான் ஒன்றே செய்கிறேங்க, விளாட்றேன். இன்னொன்று பஸ் சிமுலேட்டர் எப்படி கார் வைக்கிறது அந்தமாரி நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா அந்த வீடியோவை நான் போடுறேன். எந்த கேம் வேணாலும் சொல்லுங்கள், ஹாரர் கேமை தவிர. ஏன்னா ஹாரர் கேம் நம்ம சேனலில் எடுத்து வரக்கூடாதுன்னு நான் இருக்கேன். அந்த கேமை தவிர நான் எந்த கேம் வேணாலும் போடுறேங்க. ப்ளீஸ் ஹாரர் கேமை தவிர எந்த கேம் வேணாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக போடுறேன். அதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.